Hi, hi, this is Bhuvana creation. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸில் வந்து ஒரே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்லீவ்க்கு பேக் நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி இந்த டிசைனை போட்டிருக்கோம். இந்த டிசைனை எப்படி போட்டோன்றதை நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த வி ஷேப்பில் அந்த டிசைன் எடுத்துகிட்டு வரது தான். இந்த டிசைன் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. பட் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த டிசைன் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு வி ஷேப்க்கும் ஒரு இன்ச் வந்து கேப் விட்டுருக்கோம். இதில் வந்து 5 வி ஷேப் வருது. இதில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ், சுகர் பீட்ஸு, சம்கி இது மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்கோம். எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நீட்டாக கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இப்போது அந்த அந்த வி ஷேப் இதுலேயும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஒரு இன்ச் கேப்லேயும் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிடலாம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும். க்ளூ வந்து 1 by 1 நம்ம போட்டுட்டு அது மேலே நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை ஒட்டி நம்ம காய விட்டுடலாம். இந்த ஸ்டோனை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் ஒட்டுறோம். ஸோ டைமண்ட் ஷேப்பில் ஒட்டி தான் நம்ம இந்த டிசைனை போட போகிறோம். இந்த டிசைனுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்டில் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமிங். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து நீங்கள் 50 ருபீஸோ 100 ருபீஸோ வச்சு நீங்கள் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ, அதாவது இப்போ 1 ஹவரில் இப்போ இந்த ப்ளவுஸை போடுறதுக்கு எனக்கு 8 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா 8 மணி நேரம் இன்ட்டு 100 வந்து 800 ப்ளஸ் அது கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 200 ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு ஒரு 100 இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ப்ளவுஸோட ரேட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 50 ருபீஸ்லேருந்து 75 ருபீஸ் வரைக்கும் வைக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா 100லேருந்து 150 வரைக்கும் வைக்கலாம். ஸோ ஜர்தோசி ஒர்க்கு வந்துச்சு அப்படின்னா 200 கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கெலாம் வந்து டைம் ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அதனால் அந்த மாதிரியான டைம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நானும் இப்படி தான் பண்ணேன். டைமிங் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உட்கார டைமிங், எழுந்துக்கிற டைமிங் இந்த 2 டைமிங்கும் நோட் பண்ணி வச்சுட்டு கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ எடுத்துகிட்டு இந்த ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் பார்டருக்கு 2 லைன்ஸ் அரி த்ரெட் கொடுத்துட்டு 1 லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுலேயும் நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம் ஒரு இன்ச்சு தள்ளி. நிறைய பேர் வந்து இந்த ப்ளவுஸோட ரேட்டை பற்றி கேட்குறீங்க. இந்த ப்ளவுஸோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் காஸ்ட் இல்லாமல் 2லேருந்து 2.5 வரும். ஸோ இந்த டிசைனில் இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம இந்த சம்கி ப்ளஸ் 3 சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வி ஷேப்பில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சென்டரில் நம்ம சம்கி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம டிசைன்ஸ் போட போகிறோம். த்ரீ சுகர் பீட் சென்டரில், சைடில் 2 சுகர் பீட்ஸ் ப்ளஸ் சம்கி. இதில் வந்து சேம் மெத்தட் ரிப்பீட் ஆகுறதுனால உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும்.
இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட்டுன்றது ரொம்ப கம்மி தான். ஒர்க்கிங் காஸ்ட்டு தான் அதிகமாக. எல்லா ஆரி ஒர்க்குக்குமே மெட்டீரியல் காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒர்க்கிங் காஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமை நோட் பண்ணிவிட்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 500 சார்ஜ் பண்ணியாச்சும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து சேல் பண்ணுங்கள். யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரது வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் உழைப்பை போடுறீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஆரி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து எது பண்ணாலுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஒர்க்கிங் காஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட்டாச்சும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து டிசைன் முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு டிசைனு, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே கொண்டு வந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கீழேருந்து மேலே என்ன போடும்போது த்ரெட்டு வந்து நீட்டிட்டு வெளியே தெரியும். அதுவும் பிக்னஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால கீழே அந்த 3 பாயிண்ட்டு வந்து முடிகிற இடத்துல தான் நம்ம வந்து எண்ணாட்டே போடுறோம். ஸோ அந்த மாதிரியான டிசைன் போடுறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் பதிலாக கட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், சம்கி யூஸ் பண்ணலாம், டியூப் பீட் யூஸ் பண்ணலாம், கலர் கட் பீட்ஸு சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். யுவர் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணி வேணும்னா சம்கீஸில் கூட நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாரீ கலர்ஸ் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொரியரில் வந்துடும். ஸோ நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். புக் பண்ணால் கிளாஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு வந்து சேருமா சேராதான்ற டவுட்டே வேண்டாம். 100% ஷோர். உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்துட்ட பிறகு அடுத்த ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து 100% ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ட பிறகு ரெக்கார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே கிடச்சிரும். ஸோ அதனால் ஆன்லைனில் பண்ணுறோமே நம்மளால் அது ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு ஆஃப்லைனை விட ஆன்லைனில் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக போட்டு கூட நீங்கள் எனக்கு டிசைன் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் டைம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஆர்டர்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ ஸ்லீவோட பார்டரில் அதே சேம் மெத்தடை நம்ம ரிப்பீட் பண்ணி காமிக்க போகிறோம். புட்டாஸ் ஆல்சோ சேம் தான். 4 சுகர் பீட்ஸ் 1 சம்கி. ஸோ சேம் புட்டாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் நெக்லேயும் சேம் சுகர் பீட்ஸ்க்கு அடுத்தது அந்த மெத்தட் ஃபாலோ எடுத்துகிட்டு புட்டாஸும் சேமாக கொடுத்து ரொம்பவே அழகாக நீட்டாக கொடுத்துருக்கோம். இது ஸ்டிச் பண்ணி போடுறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. ஸோ கஸ்டமரும் செம்ம ஹாப்பி. ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புவனா ஆரி கிரியேஷன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ஆர்டர்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை. சி யூ. டாட்டா.